கர்த்தருடைய வார்த்தை கடந்து செல்லும். ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, உமக்கு கொடான கொடி சோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் சுவாமி. துதிகளின் மதியிலே வாசம் செய்கிறவரே எமக்கு சோத்திரம். துதிக்கு பாத்திரமானவரே எமக்கு கொடான கொடி சோத்திரம்பா. வார்த்தையாகிய நீங்கள் எங்களோடு பேசுங்க. உங்கள் நாமத்துக்கே மகிமை உண்டாவதாக. இயேசு மூலியமா ஜெபங்கேளும் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இனிதான நாமத்தினாலே உங்களையெல்லாம் வாழ்த்தி வணங்குகிறேன். புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த ஆண்டில் உங்களுக்கு எல்லா விதமான நற்சீர் உண்டாகும்படியாக நான் தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்துவுக்கு பிரியமான தேவச்சனமே, இது ரட்சணையின் நாள். இந்த ஆண்டு என்ன? ரட்சணையின் நாள். நம்ம எதெல்லாம் இழந்து போனோமோ அதெல்லாம் ஆண்டவர் இந்த ஆண்டில் என்ன பண்ணுவார்? அதிகமாக நம்மளுக்கு இரட்டிப்பாய் தருகிற ஆண்டு. இப்போ ரட்சணையின் ஆண்டிலே, கிருபையின் ஆண்டிலே நம் ஆண்டவரத்தில் அதிகமாய் நெருங்கும் போது தான் அந்த ரட்சணையின் கிருபையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். நம்ம போன ஆண்டில் எவ்வளோ பொருத்தனை பண்ணியிருப்போம், போன ஆண்டில் எவ்வளோ ஆண்டவருக்காக எழும்பலாம் நினச்சிருப்போம், இல்லை சில காரியங்களை நம்ம தவறி இருக்கலாம். ஆனாலும் பாருங்க, ஆண்டவருடைய வருகை சமீபமானதுனால இந்த ரட்சணையின் நாளிலே உன்னை நான் மீட்கும்படியாக நான் உன்னோடு பேச போறேன்னு கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர், என்னால ஜெபிக்க முடியல ஆண்டவரே, என்னால வேதத்தை வாசிக்க முடியல, என்னால பரிசுத்தமா இருக்க முடியல ஆண்டவரே, நான் எவ்வளவு தவறி போயிடுறேன் ஆண்டவரே, எனக்கு அநேக சோதனைகள் வேதனைகள் வருது ஆண்டவர், என்னால் இதுல இருந்து மீள முடியும் போது அவருடைய பலம் நமக்குள்ள வந்து, அவருடைய வார்த்தை நமக்குள்ள வந்து, அவர் வார்த்தையினால நம்மளை மீட்டு நம்முடைய சிறையிருப்புகளின் கதவுகளை அவர் என்ன பண்ண உடைக்கிறவரா இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பல மனுஷர்கள் தான், நம்ம கடவுள் இல்ல, மனுஷர்கள் பலவீனமுள்ளவர்களா இருக்கிறாங்க. மனுஷர் என்ன பண்ணாங்க? பலவீனமா இருக்கு. இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்கறீ கீழே இறங்கினா கூட சில பலவீனங்கள் உன்னோடு இருக்கும். சில பலவீனங்கள் உன்னோடு போராடும் போது என்ன பண்ண, நீ தவறி போயிட. ஆனால் ஆண்டவர் சொல்றார், மகளே மகனே திடம் கொள்ளு, நான் உலகத்தை ஜெயித்தேன்னு சொல்றார். அப்போ கிறிஸ்துவால் பிறப்பதெல்லாம் என்ன பண்ணா, உலகத்தை ஜெயிக்கணும். அப்போ இந்த ஆண்டு, இந்த ரட்சணையின் மீட்பின் ஆண்டு, கிருபையின் ஆண்டு, உனக்கு தந்திருக்கிற இந்த சுதந்திரத்தை நீங்க என்ன பண்ணணுமா? தக்க வைத்து அதை என்ன பண்ணுமா? ஆண்டவரத்தில் கேட்டு பெற்றுக்கொண்டு நீங்க எழும்பி பிரகாசிக்கணும். இருளின் ஆதிக்கத்தை என்ன பண்ண? ஜெயம் கொள்ளுகிறவராய், வல்லமை உள்ளவர்களா நீங்க என்ன பண்ண? எழும்பணும். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணுமா? ஒளியின் ஆயுதத்தை என்ன பண்ணுகிற? நீங்க தரிக்க கூடாது. ஒளியின் ஆயுதத்தை தரிக்க கூடாது. சாரி, ஒளியின் ஆயுதத்தை தரிக்கணும். இருளின் ஆயுதத்தை என்ன பண்ணுமா? நம்ம விலகணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப என்ன பண்ண? நீங்க எழும்பி பிரகாசிக்கணும். அப்ப எழும்பி பிரகாசிக்கிற ஆண்டு. இப்ப பாருங்க, யூத்துகள் வந்து இப்ப பாருங்க, யூத்து சகோதரி பாருங்க, அப்ப நல்லா சபை என்ன பண்ணுது? நல்லா இருக்குது. சபையில முதலாவது உயிர் மிச்சு ஊத்தப்படும். சபை என்ன பண்ண? பரிசுத்தமாக்கப்படணும். ஒரு மனிதனுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் பரிசுத்தமாக்கப்படணும். அப்ப பரிசுத்தத்தை குறித்து என்ன பண்ண? சபை இந்த ஆண்டில கடந்து செல்ல வேண்டும். அந்த பரிசுத்தத்தை என்ன பண்ண? நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப பரிசுத்தத்தை அதிகமாய் போதிக்க வேண்டும். நம்ம போதிக்கத்தான் கிருபையை என்ன பண்ண? பெற்றுக்கொள்ள முடியும். ஒன்னு எசையா 49:8 ஒரு வசனத்தை வாசிப்போம். இது ரட்சணை நாள். இழந்ததெல்லாம் தேவன் இன்னைக்கு பெற்றுக்கொள்கிற நாள். படிங்கம்மா. எசையா 49:8. பின்னும் கர்த்தர் பாருங்க, அனுகிரக காலம், உனக்கு தயவின் காலம். இங்க பாருங்க, அனுகிரக காலம் என்பது ஒரு மனிதனுக்கு தயவின் காலம். தான் இழந்ததை, தான் பெற்றுக்கொள்ளாமல் போனதை, தனக்கு மறைந்திருக்கிறது பிசாசோ மனிதர்களோ ஒருவேளை உன்னுடைய ஆசீர்வாதத்தையும் மறைத்திருக்கிற அந்த நாளிலே உனக்கு தெரியாம இருந்தனால தேவனை இறங்கி உனக்கு அனுகிரகம் செய்கிறாராம். தேவனை இறங்கி என்ன பண்றா? அனுகிரகம் செய்யறார். அப்ப இந்த 2026 தேவன் உனக்கு அனுகிரக நாளை வைத்திருக்கிறார், அனுகிரக கிருபையை வைத்திருக்கிறார். யாரும் பெற்றுக்கொள்ளாத ஒரு கிருபையை உனக்கு தர விருப்பப்படுற. கரங்களை தட்டி சொல்லுவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. அப்படி வந்தா தான், அப்பதான் கிருபை கிடைக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா சொன்னாதான் என்ன பண்ண? கிருபை கிடைக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, படிங்க. அது அனுகிரக காலத்திலே நான் உமக்கு செவி கொடுத்து, பாருங்க, ரட்சணையின் நாளிலே உனக்கு உதவி செய்து. தள்ளாடும் கரங்களை என்ன பண்றாரு? அவரை பலப்படுத்துகிறார். ரட்சணையின் காலம், உனக்கு உதவி செய்கிற காலம். மகளே மகனே, ஒருவேளை உனக்கு உதவி யாரிடத்துல நீ மனுஷனத்துல நம்பி இருந்தாயா, இல்ல யார் மேலாம் நம்பிக்கை வைத்திருந்தாயா? உன் நம்பிக்கை என்ன பண்ண? வீணாயிச்சா? நீ என் மேல இந்த ஆண்டில என் மேல நீ நம்பிக்கை வச்சினா உன்னை ரட்சணை நாள் மட்டுமில்ல,
நீ நம்பிக்கையை வைத்திருக்கிற அந்த காரியத்தில் உனக்கு நான் ஜெயத்தை கொடுப்பேன்னு கர்த்தர் சொல்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. உதவி செய்யறேன்றாரு. மனுஷன் உதவி செய்ய மாட்டான். நான் உனக்கு உதவி செய்கிறேன். ஒருவேளை நீ பாவ போராட்டத்தில் இருக்கியா, நான் உதவி செய்கிறேன். நீ வறுமையில் இருக்கிறியா, நான் உனக்கு உதவி செய்கிறேன். நீ வியாதியில் இருக்கிற, நான் உதவி செய்கிறேன். என் கிருபை உன்னை மூடும். உன்னுடைய பலவீனத்தில் என் பலன் பூரணமாகும். என்னுடைய தழும்புகளால் உன்னை குணமாக்குவேன். வாக்குத்தத்தம் இதெல்லாம் வாக்குத்தத்தம் அவர் கொடுக்குறது. அல்லேலூயா. நான் உனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறேன். என் வாக்குத்தத்தத்தை நீ சுதந்தரித்துக் கொள்ளு. என் வாக்குத்தத்தமான பிள்ளையே, நீ ஏன் சோர்ந்து போகிறாய்? நீ ஏன் பலமற்று போகிறாய்? நீ எழும்ப வேண்டிய நேரம் இது. ரட்சணையின் காலம், என் கிருபையின் காலம். என் கிருபையின் காலத்திலே என்னை நீ பிடித்துக் கொண்ட என்றால், இந்த கிருபையின் காலத்திலே என்னை நோக்கி நீ கூப்பிடா என்றால், உனக்கு ரட்சணையை நான் கொடுப்பேன். அல்லேலூயா. உனக்கு பாதுகாப்பை கொடுப்பேன். அல்லேலூயா. இந்த ஆண்டு உங்கள் எல்லாருக்கும் பாதுகாப்பு ஆண்டு. உங்க குடும்பத்துக்கும் பிள்ளைகள் கரங்கள் தட்டுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பவுல் கூட சொல்றான், நான் இருப்பது தேவ கிருபையிலே. எனக்கு சோதனை இருக்கு, எனக்கு வேதனை இருந்தது. இந்த ஆண்டில் 25 எனக்கு எல்லாமே இருந்தது. ஆனாலும் இம்மட்டும் தேவன் என்னை நடத்தி வந்தார். இம்மட்டும் தேவன் என்னை நடத்தி வந்தார். இந்த புதிய ஆண்டிலே தேவன் என்னை கொண்டு வந்தார். இந்த புதிய ஆண்டிலே தேவன் கொண்டு வந்து அவர் வாக்குத்தத்தம் என்ன சொன்னா, இது ரட்சணையின் காலம். சகோதரனே, சகோதரியே, இந்த ரட்சணை காலத்தில் என் பிள்ளைகள் என்ன பண்ணும்? என் ரட்சணையை பெற்றுக்கொள்ள வேண்டும், என் மகிமையை பெற்றுக்கொள்ள வேண்டும், என் வார்த்தையை நம்ப வேண்டும், என் வல்லமையை நம்ப வேண்டும். என் வல்லமை இருக்கு, என்னுடைய அபிஷேகம் இருக்கு. அந்த அபிஷேகம் உங்களுக்கு ஏற்படுகிற எல்லா முகத்தையும் முறியடிக்கும் சொல்றார் கர்த்தர். அல்லேலூயா, அல்லேலூயா. கரங்களை அபிஷேகம் முகங்களை முறிக்கும். புதிய அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ளணும். கர்த்தருக்குள்ள எழும்பி பிரகாசிக்கிற, நீங்க கர்த்தருக்குள்ள எழும்பி பிரகாசிக்கிற நாள். அல்லேலூயா. சபைக்குள்ள ஒரு எழுப்புது நாள். சபைக்குள்ள என்ன பண்ண? எழுப்புது ஆண்டு. இந்த ஆண்டு சபைக்குள்ள பெரிய ஒரு எழுப்புதல் இருக்கு. சபைக்குள்ள பெரிய அற்புதங்கள் இருக்கு. சபைக்குள்ள பெரிய அதிசயம் இருக்கு. இந்த அற்புதங்களை அடையாளங்களும் யார் பெற்றுக்கொண்டா? விசுவாசியாகிய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள போறீங்க. நீங்க எழும்ப போறீங்க, நீங்க பிரகாசிக்க போறீங்க, நீங்க சாட்சி சொல்ல போறீங்க. சாட்சி சொல்ல வழியே இல்லாம இருக்கிற சகோதரனே, சகோதரியே, இந்த ஆண்டிலே நீ சொல்ல போற சாட்சி புற ஜாதிகளை தேவனுடைய கொண்டு வருகிற சாட்சி. அந்த அற்புதங்களை தேவன் உங்கள் மத்தியிலே, உங்கள் கரத்திலே நடத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, அதுக்கு அடுத்த வசனம் சொல்லுது, கட்டுண்டவர்களே. அடுத்த வசனம் படிங்க. கட்டுண்டவர்களை நோக்கி புறப்பட்டு போங்கள் என்றும், இருளில் இருக்கிறவர்களை நோக்கி. பாருங்க, இருளில் இருக்கிறியா? வெளிப்படுன்றார். இந்த ஆண்டு நீ வெளிப்படு. சகோதரனே வெளிப்படு, சகோதரியே வெளிப்படு, சபையே வெளிப்படு. குந்தி குந்தி நிக்காத, குந்தி குந்தி உட்காராத, வெளிப்படு. கட்டுண்டு இருக்கிறியா? கட்ட உட. எதுல கட்டப்பட்டிருக்கிற அதை உட. பாவ கட்ட உட, சாப கட்ட உட, உனக்கு தேவனுக்கு பிரியமில்லாத கட்ட உட. இதெல்லாம் உடைச்சு என்ன பண்ண? உதறி தள்ளி விட்டு என்ன பண்ண? எழும்பு சீயோனே, எழும்பு. உன் வல்லமையை தரித்துக் கொள்ளு. இந்த ஆண்டில தேவன் உன்னை பயன்படுத்த விருப்பப்படுகிறார். தேவன் உன்னை நேசிக்கிறார். தேவன் உன்னை கைவிட மாட்டார். தேவன் உன்னை போஷிப்பார். அவர் அதிசயமாய் உன்னை நடத்தி செல்வார் இந்த ஆண்டில். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை கட்டப்பட்டு இருக்கிறியா சகோதரி, சகோதரனே? நான் என்னுடைய பலவீனத்தில் கட்டப்படுகிறேன், பாவத்தில் கட்டப்படுகிறேன், கடன்ல கட்டப்படுகிறேன், வறுமையில கட்டப்படுகிறேன், வியாதியில கட்டப்படுகிறேன், என் சூழ்நிலையில எல்லாம் நம்பத எனக்கு விரோதமா இருக்கு, நான் கட்டப்பட்டு இருக்கிறேன், பிசாசால கட்டப்பட்டுக்கிறேன்னு சொல்லி நினைக்கிறியா? நீ ரட்சணையின் நாள். இன்னை உன்னை பிசாசு தொடமாட்டான், வறுமை தொடாது, வியாதி தொடாது. எழுந்துக்கணும், நீ பலன் கொள்ளணும், விசுவாசிக்கணும். விசுவாசத்தினாலதான் அற்புதங்கள் நடக்கும். விசுவாசத்தில் தானே நடக்கும் அற்புதம். விசுவாசிக்கலாம், அற்புதம் நடக்கவே நடக்காது. நீ விசுவாசிக்கணும். ஆண்டவரே, நான் கட்டுண்ட காரியங்கள் எல்லாம் எனக்கு விடுதலை கொடுங்க ஆண்டவரே. யாரெல்லாம் சகோதரனே, சகோதரியே, மனுஷனால் கட்டப்பட்டவர்கள் மனுஷனை விட்டு வெளியே வரும். பாவத்தால் கட்டப்பட்டவங்க பாவத்தை விட்டு வெளியே வரணும். இந்த சாபத்தால் கட்டப்பட்டவங்க சாபத்தை விட்டு வரணும். உனக்கு வானம் வெங்கலமா இருந்தா ஆசீர்வாதம் கிடைக்காது. பூமி உனக்கு இரும்பா இருந்தா ஆசீர்வாதம் கிடைக்காது. ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தில் ஆவிக்குரியவே கட்டப்பட்டிருப்பான். ஒடுங்கின ஆவியினால் இருக்கும். அந்த ஒடுங்கின ஆவி என்ன பண்ணா? உதறி தள்ளிவிட்டு துதியின் ஆவியின் வஸ்திரத்தை நாம் தரித்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. புதுசா சிந்திக்கணும், பழையதை விட்டுணும். நான் புதுசா சிந்திக்கணும். என் வாழ்க்கை புதுசா மாறுது ஆண்டவரே. நான் எவ்வளவு தவறு செஞ்சேன், எவ்வளவு ஏமாந்துட்டேன் ஆண்டவரே. நீ என்ன பண்ணா? இந்த ஏமாந்த காரியத்துல அந்த நினைச்சு 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 என்ன பண்ண? வெம்ப கூடாது. அல்லேலூயா. நீ எழுமணும், நீ எழுமணும். என்ன பண்ண? நீ எழுமணும். கழுகு தன் சேட்டைகளை என்ன பண்ணுமா? விரித்து என்ன பண்ணுமா? உயர உயர பறக்குமா. அல்லேலூயா. கழுகு உயரத்துக்கு யாரும் போகுது, எந்த பறவையும் பறக்குது. அப்போ நீ கழுகு போல பறக்கணும்.
கழுகு போல பறக்கணும், கழுகு போல கூர்மை உள்ளவனா இருக்கணும். ஞானம் வேணும், அறிவு வேண்டும், புத்தி வேண்டும். இதெல்லாம் இழந்து போயிட்டேன். இதெல்லாம் இழந்து போய் தான் நான் கட்டுண்டு போயிட்டேன். நான் எழும்ப முடியாத காரியத்துக்கு என்னன்னா என் அறியாமையினால என்னன்னா, நான் இந்த வருஷம் ஃபுல்லா என்ன பண்ண, போன வருஷம் ஃபுல்லா ஜெபிக்கல. ஜெபம் பண்ணி தான் என் காரியம் வெளிப்படுத்திருக்கோம். ஜெபம் பண்ணி தான் என் காரியத்தை என்ன பண்ண தேவன் சொல்லியிருப்பாரு. நான் பரிசுத்தமாவதை என்ன பண்ண, பரிசுத்த குலைச்சலா இருந்தேன். என் பரிசுத்த குலைச்சினாலே என் ஆசீர்வாதங்கள் தடைப்படுகிறது. ஒருத்தருக்கு ஆசீர்வாதம் தடைப்பதுன்னா பரிசுத்தம் முக்கியம். முன்ன நீ என்ன பண்ண, சோதிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். உனக்குள்ள இருக்கிற ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, உனக்குள்ள இருக்கிற எல்லா அழுக்கையும் நீ விருத்த சேதனம் செய்த என்றால் நீ ரட்சணையின் நாளிலே ஒவ்வொரு நாளும் நடப்பாய். கரங்களை தட்டுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதிலே படிங்க, 9 படிங்க. அதிலே விட்டது வெளிப்படுத்தல், சாரி, அதில் படிங்க. உன்னை காப்பாற்றி ஜனங்களுக்கு உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன், வழி ஓரங்களிலே மேய்வார்கள், சகல மேடுகளும். பாருங்க, மேய்ச்சல் உண்டாகணும். சகோதரிகளே, இந்த வசனம் நான் சொல்ல கட்டுண்ட போன அடுத்த அப்புறம் உங்களை மேய்ச்சலான இடத்துக்கு கொண்டு செல்லுறேன். நான் மேய்ச்சலான இடத்துல இல்லை. போன வருஷம் நான் ரொம்ப வறுமையில் இருந்தேன், நான் ரொம்ப போராட்டத்தில் இருந்தேன், நான் ரொம்ப மனக்குழப்பத்தில் இருந்தேன். தேவன் என்னிடத்தில் இல்லை என்று என்ன பண்ண, நானே சொல்லிக் கொண்டேன். நான் தேவனை முறிவுறுத்தேன். தேவன் எனக்கு நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை வற்றாத நீர் விட்டு வைத்திருக்கிறது நான் மறந்து போனேன். இந்த வசனம் சொல்லுது, உன்னை நான் மேய்ச்சல் உள்ள இடங்களில் கொண்டு போவேன். வெக்கல் உள்ள இடங்கள் அல்ல சகோதரி, வெக்கல் உள்ள இடங்கள் இல்லை, மேய்ச்சல் உள்ள இடங்கள். உனக்கு எந்த மேய்ச்சல் தரணும் அவருக்கு தெரியும். நீ நினைச்சுக்கிற, நீ நினைக்கிறதெல்லாம் நடக்கணும் நினைக்கிற, தப்பு அது. நீ நினைக்கிறதெல்லாம் வெக்கோலை நோக்கி போற. அவர் சொல்ல மேய்ச்சலான இடங்களே, தண்ணீர் உள்ள இடங்களே, அமர்ந்த தண்ணீராண்டையில. நல்லா கேட்டுக்கோ, அமர்ந்த தண்ணீராண்டை. என் மனமும் என் சிந்தனையும் என் ஆவியும் என் சரீரமும் அமர்ந்த தண்ணீராண்டே இருக்கணும். அது ஒரே வழி, தேவனுடைய பாதம். அவரிடத்துல தான் சமாதானம் இருக்கு. நீ நான் சொல்ற நல்லா கேட்டுங்க. உலகத்துல நீ எதை நேசித்தாலும் துன்பம் வரும். உலகத்தை எதை நேசித்தாலும், நீ உலகத்துல எதெல்லாம் ஆசைப்படுறியோ அதுதான் உனக்கு முள்ளு. உலகத்துல எதெல்லாம் ஆசைப்படுற அதெல்லாம் முள்ளு. அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. உண்மையாவே நான் சம்பூர்ணமாய் வாழ்ந்தேன், நான் சம்பூர்ணமா சம்பாதித்தேன், சம்பூர்ணமா இருந்தேன். ஆனா இப்போ நான் இருக்கிற போல எனக்கு சந்தோஷம் உலகத்துல எதுவுமே கிடையாது. உண்மையா சொல்றேன். பாருங்க, அடுத்தடுத்து எனக்கு ஊழியம் அங்கங்க கூப்பிடுறாங்க. அல்லேலூயா, போறேன். எனக்கு ஒரு ஆத்துமா பாரம் எனக்குள்ள, அந்த ஆத்துமா ஆதாயம் பண்ண 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 என்னுடைய கவலைகள், வேதனைகள், போராட்டங்கள் எல்லாம் விலகி கர்த்தர் எனக்கு ஜெயத்தை கொடுக்குறார். அல்லேலூயா. நான் எதையும் தேடி போல, என்னை தேடி வர வைக்கிறேன். நான் இழந்துட்டேன், அந்த இழந்தது என்ன பண்ண, பிரயாசப்பட்டதுக்கு பிரயோஜனம் உண்டு சொல்றார் நீதிமொழிகளை. இப்ப பிரயாசம் நீ எதெல்லாம் பட்டையோ அதுக்கு பிரயோஜனம் உண்டு இந்த ஆண்டில. கரங்களை தட்டு, ஆமென் சொல்லு. அல்லேலூயா. நீ எதெல்லாம் பிரயாசப்பட்டு இழந்து போனாயோ அதை கர்த்தர் புதுசாய் மாற்றுவார். அல்லேலூயா. கட்டுண்டு இருக்கிற கட்டு என்ன பண்ண, ஓட மனதை ஓட, உன் இருதயத்தில் என்ன பண்ண, சுத்தமாக்கு, இருதயத்தை சுத்தமாக்கு. தேவனை தரிசி. இந்த ஆண்டுல தேவன் உன்னை புதிய ரூபமாய் மாற்றுவார். அல்லேலூயா. புதிய ரூபமாய் மறுரூபம் மாறலன்னா நீ சபைக்கு வர்றது நல்லது. சபைக்கே வரத்தவல. சபை உன்னை மறுரூபமாக்குறது, சபை உன்னை பரிசுத்தப்படுகிறது. ஏன் சபை உன்னை மறுரூபமாக்குதுன்னா, உன்னை நல்ல மனவாட்டியா ஆயத்தம் பண்ணி வைத்தாதான் மணவாளனுக்கு பிரியமா இருப்பாய். கரங்கள் தட்டி. அல்லேலூயா. நல்ல மனவாட்டி தேவனோடு சஞ்சரிப்பார். அல்லேலூயா. உன்னை நல்ல மனவாட்டியாய் மாற்றிக்கொள். ஜெபம் பண்ணு, வேதத்தை நல்லா வாசி, பரிசுத்த சிந்தையோடு தேவனோடு என்ன பண்ண, சஞ்சரி. தேனோக்கு போல நீங்க சஞ்சரிக்க வேண்டும் தான் எடுத்துக்கொள்ளப்படுங்க. நான் எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த ஆண்டிலன்னா நீங்க சஞ்சரிக்கணும் தேவனோடு. மனிதனோடு சஞ்சரிக்காத, பக்கத்து வீட்டு ஆட்களோடு சஞ்சரிக்காத, நண்பர்களோடு சஞ்சரிக்காத. இதெல்லாம் பாவம். நீ பார்க்கிற இன்பமெல்லாம் பாவம். நல்லா கேட்டுக்க. சுவையான சாப்பாடு உடம்புக்கு கெடுதி. அதுதான் ரசாயனம் அதிகமா இருக்கும். அதுதான் ரசாயனம் அதிகமா இருக்கும். சுவையான சாப்பாடுலாம் ரசாயனம் அதிகமா இருக்கும். அது உடம்புக்கு என்ன ஆகுது, கேடு. கொஞ்சம் கசப்பு இருக்குதுன்னா அது உடம்புக்கு எப்படிதான்
மாறாவின் தண்ணீரை போல உள்ள மதுரமாய் வைக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. என் அன்பு சகோதரிகளே, உங்களை குறித்து சகோதரனே, உங்களை குறித்து தேவன் இந்த ஆண்டில ஒரு தீர்மானம் வைத்திருக்கிறார். அந்த தீர்மானத்துக்குள்ளே நீங்கள் கடந்து போக வேண்டும் என்றால் உலகத்தினுடைய லௌதிகத்தை விட வேண்டும், உலகத்துடைய இச்சையை விட வேண்டும், உலகத்துடைய பாவங்களை விட வேண்டும். இதை எல்லாம் உதறி தள்ளி விட்டவனுக்கு தான் ரட்சணையின் நாள், கிருபையின் நாள் உங்களுக்கு கிடைக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த கிருபையின் நாளுக்கு நீங்க கடந்து செல்ல வேண்டும். அல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசிங்க, 10வது வசனத்தை வாசிங்க. அவர்கள் யார்? அவர்கள் கர்த்தரை சொந்த ஜனமா ஏற்றுக்கொண்ட அவர்கள். எல்லாரும் கிடையாது. அவர்கள், அவர் முன்குறித்தவர்கள், அவர்கள் அழைக்கப்பட்டவர்கள், சோதனையிலும் போராட்டத்திலும் அவரை பிடித்துக் கொண்டவர்கள். நல்லா கேட்டுங்க, மறுதலிக்காதவர்கள். யாரு? அவரை மறுதலிக்காதவர்கள், தேவ குமாரனை மறுதலிக்காதவர்கள், தேவ குமாரனை தூஷணம் சொல்லாதவர்கள், அவரே அண்டிக் கொண்டவர்கள். அவர்கள் தான் கிருபையின் நாளிலே, ரட்சணையின் நாளிலே அவர்களுடைய கட்டுகளை தான் தேவன் அறுப்பார். அவர்கள் தான் பசியா இருப்பதில்லை, அவர்கள் தான் தாகமா இருப்பதில்லை. எல்லாரும் கிடையாது. அவரை கூப்பிடுகிற ஒவ்வொரு ஜனமும் பசியா இருப்பது இந்த ஆண்டிலே. நீங்க தான், நாம தான் பசியா இருப்பதில்லை. படிப்பாத. நீங்க அவர்கள் பசியா இருப்பதில்லை, அவர்கள் தாகம், தீராத தாகம். இங்க பாருங்க, ஒரு மனுஷனுடைய பேராசை பெரிய தாகம். பேராசை தாகம். நீ ஆசைப்படுறதெல்லாம் பெரிய தாகம், நீ விரும்புறதெல்லாம் பெரிய தாகம். உனக்கு எங்க துன்பம் வருது தெரியுமா? ஆசை பண்ணும். ஆனா அந்த ஆசை தேவனுக்கு பிரியமா இருக்கா? அந்த ஆசை மனுஷனுக்கு பிரியமா இருக்கு? நான் அவளை போல நகை பண்ணும், நான் அவளை போல வீடு கட்டணும், அவளை போல உடுத்தணும், அவளை போல வாழணும். ஒரு மனுஷனை பார்த்து 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 உன் ஆசையை வளர்த்து கொண்டிருக்கிறாய். அதான் கட்டுண்டு இருக்கிறாய். அதனாலதான் உனக்கு நிராசை ஆகிறது. நான் தேவனை போல இருக்கணும், நான் தேவனை போல மாறணும், நான் தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்ளணும், நான் தேவனுடைய பிரசன்னத்தில் இருக்கணும். அப்படி இருந்தா உனக்கு துன்பமே கிடையாது. கரங்களை தட்டு. துன்பமே கிடையாது. துன்பம் எங்க வருது தெரியுமா? ஆசை கருதலிக்கிறது, அந்த ஆசை பேராசை ஆகிறது, அந்த ஆசை விருத்தி அடைகிறது. கிடைக்கல, அப்போ உன் மனம் என்ன பண்ணுது? சோர்ந்து போகுது, உன் இருதயம் உடங்கி போகுது. அப்போ தேவனை முறுமுறுக்கிறாய். தேவனை முறுமுறுக்கும் போது என்ன ஆகுதுன்னா, பிசாசு உன்னை கட்டு போடுகிறான். பார்த்தீங்கன்னா, உன் இளமையிலே உன் சிருஷ்டிகரை நினை, உன் இளமையில சிருஷ்டிகரை நினை. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த சிருஷ்டிகரே உன் நாயகர், சிருஷ்டிகரே உன் நாயகர். உனக்கு என்னன்னு அப்பாவுக்கு தெரியும். நீ சொல்ல அப்பாவுக்கு நீ ஆலோசனை சொல்லாத, அப்பாவுக்கு தெரியும். உன் பெற்றவங்களுக்கு தெரியும் உனக்கு என்ன தேவைன்னு சொல்லிட்டு. அல்லேலூயா. இன்னைக்கு வந்தவன் நேத்து வந்தவன், இன்னைக்கு வந்தவன் நேத்து வந்த தெரியாது. கர்த்தருக்கு தெரியும், உன் தாய் தகப்பனுக்கு தெரியும். அவருடைய ஆலோசனை கேளு, அவர்கள் உனக்கு நன்மையே செய்வார்கள். ஒருவேளை தாய் தகப்பன் உனக்கு நன்மை செய்யலாம் கூட, ஏசாப்பா உனக்கு நன்மையே செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ உஷ்ணமாக இருக்க மாட்டாது. படிப்பா, உஷ்ணமானது உஷ்ணமாகிலும் உஷ்ணமாகிலும் வெயிலாகிலும் அவர்கள் மேல் படுவதும் இல்லை. உஷ்ணம், எரிச்சல், எரிச்சல் ஆவி, எரிச்சல் ஆவி, எரிச்சல் ஆவி தான் பொறாமை ஆவி. இங்க பாருங்கம்மா, எரிச்சல் ஆவி தான் பொறாமை ஆவி. எரிச்சல், எதை கண்டாலும் எரிச்சல், எதை கண்டாலும் எரிச்சல். அந்த எரிச்சல் ஆவி உஷ்ணத்தை கொடுக்குது. இந்த உஷ்ணம் தான் உனக்கு பொறாமையா மாது. அப்படி எரியுது உடம்பு ஃபுல்லா. அல்லேலூயா. ஆனா சொல்ல, இதெல்லாம் எடுத்து போடு, நீ சாந்த ரூபமா இரு. அன்பு சகல பாவத்தையும் மன்னிக்கும், மூடும். அன்பு தான் எல்லாமே. இயேசுவிடத்துல அன்பா இரு. அல்லேலூயா. மனுஷனத்துல அன்பா இருந்து தோத்து போறீங்க. என் சொந்தக்கார மத்தியில நான் அன்பா இருந்து தோத்து போறேன். நான் கொடுக்கலன்னா அவங்க என்ன பண்ண, என்ன குறை சொல்றாங்க. நான் எல்லாருக்கும் நண்பர்கள் எல்லாம் அன்பா இருக்கிறேன், என்னை நேசிக்கிறவங்க கூட நான் அன்பா இருக்கிறேன். என் அன்பை என்ன பண்ணங்க? உன் அன்பை மதிக்கத்தக்காத உன் அன்பை பயன்படுத்தி உன்னை பிரயோஜனப்படுத்திக் கொள்வார்கள். நல்லா புரிஞ்சுங்க. ஷீபாரா காரா. உன் அன்பு உண்மையானதை இருந்தா கூட நீ மனுஷன் மேல வைக்கிற அந்த அன்பை யூஸ் பண்ணி உன்னுடைய எல்லா கதைகளும் என்ன பண்ணுவான்? அவன் தெரிஞ்சு கொண்டு உன்னை பயன்படுத்துவான். அது ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி. என கர்த்தர் இங்க பேசுறார். அல்லேலூயா. ஒரு சகோதரி ஒரு அன்பை என்ன பண்ணுமா? அதை கொடுத்த அன்பை அதை பயன்படுத்தி அந்த அன்பினால ஏமாந்து போயிட்டேன். ஷீபா ரக்கரா பாலா பஷந்துரா. கர்த்தர் உன்னோடு பேசுறார். ஷீபாலா துரிமா காரா பாலா காரா.
தலைப்பியாவை லைட்டா மாத்த ரீபால சந்தி ரீகாரம் அவன் என்ன பண்ணான்? அந்த கட்டுண்டத திரும்பி வா. பிரச்சனை நாலு பெற்று உஷ்ணமாக எரிச்சலாக கோபப்படாத. நீ பட்டது கோபம்லாம் யார்? மனுஷன் மேல. மனுஷன் மேல என்ன பண்ற? நீ கோபப்பட்டு தேவனுடைய நீதியை மறந்தால் நிலைக்கிறது. தேவனுடைய நீதியும் நியாயத்தையும் கைக்கொள்கிற ஜனமே பேறு பெற்ற ஜனங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. எழுந்து வா. அல்லேலூயா. நீ எழுந்து வரும்போது தான் கர்த்தர் உன்னை பயன்படுத்த. அடுத்த வசனத்தை படிப்பா. அதுல அடுத்த வசனத்தை படி. என் மலைகளை எல்லாம் மலைகள் எல்லாம் உனக்கு வழிகளாக்குவேன். என் பாதைகள் உயர்த்தப்படும். பாருங்க, உன்னுடைய பாதைகள் உயர்த்தப்படும். சகோதரே, சகோதரியே, நீ எதெல்லாம் மலை போல நினைச்சியோ, இதெல்லாம் எனக்கு மலை போல ஒரு போராட்டம். இந்த மலை எனக்குள்ள இருக்குது. என் வாழ்க்கையில இந்த மலை இருக்கு. இந்த மலை என்ன பண்ணுது? என்னை கடக்க விடல. இந்த மலை எனக்கு அரணா இருக்கு. இந்த மலை என்ன பண்ண எனக்கு தடுக்குது. இந்த மலை போல பிரச்சனை இருதயத்தை என்ன பண்ண ஒவ்வொரு நாளும் வேதனைப்படுது. இந்த வேதனை என்ன சொல்ற ஆண்டவர்? மகளே, இந்த மலைகள் எல்லாம், மகனே, இந்த மலைகள் எல்லாம் உனக்கு வழிகளாக சமவெளியாக்குவேன். சமவெளியாக்குவேன். நீ பயப்படாத. நீ சமவெளிக்குள்ள கடந்து போவாய். நீ என்னுடைய கிருபையை பெற்றுக் கொண்டவன். என் ரட்சனை நாள் இருக்கிறவன். நீ கடந்து வருவாய். மகனே, நீ கடந்து வருவாய். புதிய காரியங்கள் உன் வாழ்க்கையில தோன்றும். புதிய பலனை கொடுப்பேன். புதிய வாழ்க்கையை கொடுப்பேன். புதிய சிந்தனையை கொடுப்பேன். உன்னை புதுமனமாக நான் நடத்தி செல்வேன். அல்லேலூயா. இதான் இந்த ஆண்டு எனக்கு கர்த்தர் கொடுக்கிற வாக்கு. ரட்சனை நாள். மலைகள் என்ன பண்ண பாருங்க. ரட்சனை நாள் என்னென்ன கொடுக்குறான்? உனக்கு உஷ்ணமாவது வர்றதுலையா, உன் கட்டுகளை உடைக்கிறலாம், மலைகள் எல்லாம் உன்னை வழிகளாய் மாற்றாங்க. மீட்பின் நாள். இந்த வசனம் என்ன போடுதுன்னா, இதோட தலைப்பு இருக்குமா? மீட்கப்பட்ட ஜனமே, மீட்கப்பட்ட ஜனமே. இந்த பைபிள்ல தான் மீட்கப்பட்ட ஜனமே. நீ மீட்கப்பட்ட ஜனம். நீ கட்டுண்டு போகிறது. நீ புதிய ஜனம், புதிய அபிஷேகம் பெற்றுக்கணும். வாலிபல பின்மாறியை நல்லா பெற்றுக்கணும். வாலிப சமுதாயம் எழுமணும். கர்த்தருக்காக எழுமணும். பாவத்தை உதறி தள்ளணும். உலகத்தின் லௌகிகத்தை உதறி தள்ளணும். இச்சையை உதறி தள்ளணும். மனுஷனுடைய நேசத்தை உதறி தள்ளணும். கர்த்தருடைய நேசத்துக்கு வரும்போதுதான் பிரியமே என் ரூபவதியே என்று கூப்பிடுகிறார். பிரியமே என் ரூபவதி. அவர் கண்கள் எப்படிதான்? புறாவின் கண்களை போல. புறாவின் கண்கள் கபடமற்ற. புறா கபடமற்றது தெரியுமா? புறா அசுத்தத்தை சாப்பிட தெரியுமா? புறா ஒரு ஜோடி இல்லைன்னா மறு ஜோடி அது இறங்குன்னு தெரியுமா? தெரியுமா? அதான் புறாவுக்கு பரிசுத்த ஆவியானவரை புறாவுக்கு ஏன் ஒப்புறாங்கன்னா, அந்த பரிசுத்த ஆவியானவர் வரும்போது உங்களுக்கு சகல சத்தியத்துக்குள்ள நடத்துவார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சும்மா சபையில பணம் கொட்டுதுன்னு சொல்லக்கூடாது. நீ நல்லா இருப்பனா நல்லா இருப்ப. ஆண்டவர் ஆசீர்வாதம், ஆசீர்வாதம். அல்லேலூயா. இந்த ஆசீர்வாதத்தை நீ சுதந்தரித்துக் கொள்ளணும்னா அதுக்கு நீ அவருக்கு பிரியமான பாத்திரமா இருக்கணும். அல்லேலூயா. அப்பதான் உனக்கு மலைகள் எல்லாம் விலகும். உன்னை சரணடையணும். சகோதரனே, சகோதரர், உன்னை அர்ப்பணி தேவனிடத்துல. காலையில தேவனிடத்துல அர்ப்பணி. அவருக்கு நோக்கி கூப்பிடு. கூப்பிடும்போது உனக்கு அறியாத காரியங்கள், எட்டாத காரியங்கள் அவர் அறிவிச்சுட்டே இருப்பார். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளுக்கும் தேவனிடத்துல ஒரு நாளை ஒப்புடுத்தினா அவர் உன்னை பசியா இருப்பதே செய்ய மாட்டார். உன்னை தாகமா இருக்க செய்யவே மாட்டார். அல்லேலூயா. சில பேருக்கு நிராசை, தாகம். அந்த நிராசை, அந்த தாகம் அளவில்லாம இருக்கும். அந்த நிராசை ஆகிக்கிட்டே இருக்கும்போது அவங்க தோத்துனே இருப்பாங்க. அவங்க மனம் என்ன பண்ண? ஒவ்வொரு நாளும் பதறும். மனம் என்ன பண்ண? ஒவ்வொரு நாளும் பதறும். எதிர்பார்ப்பு ஒவ்வொரு நாளும் இருக்கும். ஏன்னா போன் வருமா இருப்பாங்க. யாரா என்ன பண்ண? அவங்க எதிர்பார்த்த ஆள் வருவாங்க பார்ப்பாங்க. இல்ல எதிர்பார்த்த காரியம் நடக்குமா இருக்கும். எதிர்பார்ப்பு. மண் மேல வைப்பது எதிர்பார்ப்பு. மனுஷன் மேல வைக்கிறது எதிர்பார்ப்பை நீங்க என்ன பண்ண? விட்டுட்டு தேவன் மேல வைக்கனால. ஏன்னா இது எல்லாம் உருவாக்குனவர் அதையும் உனக்கு உருவாக்கிட்டார். அல்லேலூயா. ஏன் சொல்றேன்னா, மண் அழிந்து போகும். மண் அழிந்து போகும். சரீரம் அழிந்து போகும். அல்லேலூயா. ஆனா ஆவியானவர் இயேசப்பா அழியாத தேவன். அல்லேலூயா. அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்றால், சர்வத்தையும் அவருக்குள்ள அடக்கம் என்றால், அந்த சர்வத்துக்குள்ள அடங்க யாருன்னா நாம் நம்முடைய மனதை அவருக்குள்ளே செலுத்தி நம் மனதை அவருக்கு கொடுக்கும் போது நம் மனதை அவர் என்ன பண்ணுறார்? அப்படியே ஜீவ ஊற்றாக காத்துக்கொள்வார். உன்னை நல்ல கட்டி ஒளிவு எண்ணெய் ஊற்றி உன்னை என்ன பண்றாரு? அதே பிரகாசிக்க வைப்பார். அல்லேலூயா. மனம் புதிதாக. மனம் புதிதானா மறுபுறம் நல்லா புரிஞ்சுக்கோ. உன் மனம் புதிதாக. அல்லேலூயா. நீ தேவனுக்கு பிரியமில்லாதல விட்டு பாரு.
தேவனுக்கு பிரியமானது ஒண்ணு செய்யணும். ஆமென். தேவனுக்கு பிரியமில்லாத விட்டினா தேவனுக்கு பிரியமானது ஒண்ணு சேரும். அல்லேலூயா. நீ நினைப்ப இதெல்லாம் எப்படி நடக்குது ஆண்டவரே நினைப்ப. அவர் நினைப்பா இதை விட நீ அற்புதத்தை காண்பாய் மகனே. அல்லேலூயா. அவ எத்தனை ஆண்டு என்ன பண்றேன், நான் அறியாம இருந்தேன். ஒரு மனிதனுடைய ஞானத்தை தொடரணும் பிரசங்கம். அவனுடைய அறியாமை சொல்லணும் பிரசங்கம். அவன் அறியாமை என்னன்னு காட்டணும். அவன் ஆவிக்குள்ள என்ன அறியாமை இருக்குது, அவன் ஆத்மாக்குள்ள என்ன அறியாமை இருக்கு, அவன் சரீரத்துக்குள்ள என்ன அறியாமையுள்ள காரியம் இருக்கணும். அதை வெளியே கொண்டு வந்து இந்த கிருபை என்ன பண்ணா அதுக்குள்ள செலுத்தி வார்த்தையை செலுத்தி அவனை ஜெயிக்க வைக்கணும், அவனை பலனடைய வைக்கணும், அவனை குடுக்க வைக்கணும், அவனை ஏழ்மை பிரகாச வைக்கணும். அதான் பிரசங்கம். கரகத்துக்கு அல்லேலூயா. அல்லேலூயா. வசனத்தை படிக்க கூடாது, வசனத்தை தியானி. நீ வசனத்தை படிச்சுட்டு மேலோட்டம் போயிருங்க. அல்லேலூயா. நீ உள்ளதான் சத்து இருக்கு, உள்ளதான் பலன் இருக்கு, உள்ளதான் ஆரோக்கியம் இருக்கு, உள்ளதான் வார்த்தை வல்லமை இருக்கு. வார்த்தை பிரகாசிக்கும். வார்த்தை உன் இருளை என்ன பண்ணா, உன் அந்தகாரங்களை மாற்றி உன்னை ஒளி நிலத்தில் கொண்டு வரும். அல்லேலூயா. ஒரு மனிதன் ஒளி நிலத்தில் வரும்போதுதான் அவன் செய்த பாவத்தெல்லாம் வைக்கப்படும். அந்த வைக்கப்படும். பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடுறான் பத்தியா, அவன் இரக்கம் பெறுவான். அவன் இரக்கம் பெறும்போதுதான் அவன் செய்த தவறு என்னன்னு தெரியும், அவன் எங்க விழுந்தாலும் தெரியும், அவன் எங்க போறான்னு தெரியும், அவன் எங்க அவமானப்பட்டாலும் தெரியும், எங்க அசிங்கப்பட்டாலும் தெரியும். அவனுடைய அறியாமை மட்டும் இல்ல, பிசாசு மட்டும் இல்ல, மனுஷனுடைய சூழ்ச்சினாலே, மனுஷனுடைய தந்திரத்தினாலே, பிசாசுடைய சூழ்ச்சினாலே அவன் என்ன பண்ணா, வாதிக்கப்பட்டதினாலே, இந்த உலக பிரபஞ்சத்தின் மேல அவன் ஆசைப்பட்டதினாலே மெய்யான பிரபஞ்சத்தை விட்டு விட்டான். அல்லேலூயா. மெய்யான பிரபஞ்சமாகிய ஜோதிகளின் பிதாவுடைய ஞானத்தை அவன் பெறவில்லை. அல்லேலூயா. ஜோதிகளின் பிதாவின் ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். தெரியுதா? நாம் எல்லாம் இந்த ஆண்டில இயேசு போல மாற வேண்டும் சொல்ல காரணம். இயேசு போல ஆண்டவரை போல இந்த வேதனையான வாழ்க்கை போதும், இந்த வேதனையான காரியங்கள் போதும், உம்மை அடிக்கடி நான் சிலுவையில் அறிந்து போதும். ஆண்டவரே நான் உமக்கு முன்பதாக நீதிமானா நிக்கணும் ஆண்டவரே அப்படின்னு இருக்க. அந்த நீதிமானுக்குள்ள பலனை, அந்த ரட்சணையின் கிருபையை தேவன் உன் சரீரத்தை அப்படியே இப்ப மீட்பின் நாள், மீட்கப்பட்ட நாள். அல்லேலூயா. இந்த ஆண்டு மீட்கப்பட்ட நாள். அடுத்த வசனம் வாசிப்பா. வானங்களே கெம்பீரித்து பாடுங்கள், வானங்களே கெம்பீரித்து பாடுங்கள், பூமியே கலிகூரு. இல்ல 12 வாசி. இவர்கள் தூரத்திலிருந்து வருவார்கள், இவர்கள் தூரத்திலிருந்து வருவார்கள். இதோ அவர்கள் வடக்கிலும் மேற்கிலும் இருந்து வருவார்கள், இவர்கள் வடக்கிலும் மேற்கிலிருந்து வருவார்கள், இவர்கள் சீனின் தேசத்திலும் இருந்து வருவார்கள். பாருங்க, எல்லா திசையிலிருந்தும் இங்க பாருங்க உங்களுக்கு ஒரு நன்மை வரும். எல்லா திசையிலும் ஒரு நன்மை வரும். எல்லா திசையும் அடைக்கப்பட்டதுன்னு சொன்ன இல்லையா ஆண்டவரே, எல்லா கதவுகளும் அடைக்கப்பட்டது ஆண்டவரே, எல்லா கதவும் அடைக்கப்பட்டு நான் தட்டி தட்டி பார்த்த ஆண்டவரே, எந்த கதவும் திறக்கல ஆண்டவரே அப்படின்னு நினைச்சிருக்கீங்களா? சொல்ல எல்லா 4 திசையிலிருந்தும் உனக்கு அற்புதங்கள் நடக்கும், அதிசயங்கள் நடக்கும். நீ எண்ணின் முடியாத அதிசயங்களை காண செய்ய. வானங்களே நீங்க என்ன பண்ணுங்க, அவரே கெம்பீரித்து பாருங்க. சகோதரிகளே, சீயோன் குமாரத்திலே, சீயோன் குமாரி என்ன பாருங்க, சீயோன் குமாரி கெம்பீரித்து பாருங்களா, கெம்பீரித்து நல்ல ஆண்டவரை அர்ப்பணித்து பாருங்களா, நல்ல ஜெபிக்கிறீங்களா, நல்ல பரிசுத்த சிந்தையோடு ஜெபிக்கிறீங்களா, பரிசுத்தத்தோடு என்ன பண்ணுங்க, நல்ல ஆண்டவரை நல்லா துதிக்கிறீங்களா, நல்ல ஜெபம் எத்தனை மணி நேரம் பண்றீங்க? ஜெபம் நேற்று மட்டும் 7 மணி நேரம் ஜெபம் பண்ணேன். கர்த்தருடைய பாதத்துல என் தலை எடுத்து அப்படியே பார்த்தேன். தேவனின் அறைக்குள்ள வந்து நான் பார்த்தேன். அவர் முகத்தை பார்த்தேன்னா இறந்து கூட போயிருப்பேன். அவர் பாதத்தை பார்த்தேன். அப்படின்னா ஒருத்தர் ஜெபம் பண்ணா தேவன் அங்க வராங்க. அதான் நிறைய வெளிப்பாடு, நிறைய ஒரு இடத்துக்கு ஜெபத்துக்கு போனேன், ஒரு சகோதரி வீட்டுக்கு. 3வது வீட்டுல ஒரு பொண்ணு சாமான் கழிவு விளக்கட்டுங்க. 3வது வீட்டுல ஒரு பாப்பா சாமான் கழிவு. அந்த வீட்டுல ஜெபம் பண்ணிட்டு ஆண்டவர் என்ன சொன்னா, 3வது வீட்டுல இருக்கிற சாமான் கழிவு பொண்ணை கூப்பிட்டுருந்தாரு. இப்போ 3வது வீட்டுல சகோதரி சொல்லி சாமான் கோயிலுக்கு பொண்ணு கூப்பிட்டு வந்தேன். கை வச்சேன், ஓடுது காரியத்தை சொல்லி, எல்லா காரியத்தையும் சொல்லி ஒத்திச்சு. என்ன சொல்லிச்சு? எல்லா காரியத்தையும் இந்த சொல்லிட்டு அது காரியத்தை சொன்ன உடனே என்ன பண்ணிட்டு அது எல்லாம் முடிச்சேன். ஆமாயா நீ பரிசுத்தமா இரு. என்ன சொன்ன? நீ பரிசுத்தமா இரு. உன் கணவருக்கு என்ன பண்ணாத, துரோகம் பண்ணாத. நல்லா கேட்டுக்கோ. உன்னை துரோகம் யாருக்கு பண்ணா?
உன்னுடைய மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து நம்ம துரோகம் பண்ண. அல்லேலூயா. அந்த துரோகம் தான் பெரிய துரோகம். அந்த வஞ்சகம் தான் பெரிய துரோகம். அந்த வஞ்சகத்தை நீ பண்ணிட்டா சாத்தான் இயேசுவிடத்துல கேட்பான், நீ மன்னிக்கிறியே இந்த மகனை, நீ மன்னிக்கிறிய இந்த மகளை, இவ உனக்கு ரகசியமா எவ்வளவு துரோகம் பண்ணான்னு கேட்பான். அவரை வெட்கப்படுத்துவான். யாரை வெட்கப்படுத்துவான்? ஆண்டவரை வெட்கப்படுத்துவான். ஆண்டவர் என்ன சொல்ல தெரியுமா? உனக்காக அந்த வெட்கத்தையும் அவர் என்ன பண்ணுவாரு? சகித்து உன்னை அவரு சாத்தானத்துல ஒப்பு இருக்க மாட்டார். எந்த இடத்துல ஒப்பு இருக்க மாட்டார். உனக்கு எந்த இடத்துலயுமே ஒப்பு கொடுக்க மாட்டாங்க. யாருக்கும் ஒப்பு கொடுக்க மாட்டேன். நீ தான் பயந்து போயிருக்க. என் சகோதரியே நீ வந்திருக்கிற, நீ ஒரு சகோதரி வந்திருக்க, நீ என்ன பண்ற? ஆண்டவர் ஒப்பு கொடுத்துட்டாரு. இல்லவே இல்லை, உன்னை ஒப்பு இல்லை. அவர் உன்னை உள்ளங்கையில வரைந்திருக்கிறாரு, பார்க்கல. அவர் மதில் உண்மையில என்ன பண்ற? அவர் மதில் என்ன பண்ற? உனக்கு முன்பதா இருக்கிற சகோதரனே, அவர் உன்னை காக்கிறார். அல்லேலூயா. உன்னை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. அவர் போஜன பலி சாப்பிடுறதில்லை, அவர் தூங்குவதில்லை. சதா காலமும் உன் நினைப்பாவே இருக்கிறார். அல்லேலூயா. உன் நினைப்பா இருக்கிற ரட்சனை நாள். அல்லேலூயா. உன்னை நினைத்திருக்கிறார். அவர் உன்னை என்ன பண்ற? அவர் உருவாக்கின சாயலாகிய உன்னை அவர் உன் மேல பிரியமா இருக்கிறார். நீ பிரியமா இல்ல, ஆனா அவர் பிரியமா இருக்கிறார். நீ வைத்தவர்கள் பிரியமானவர்கள் உன்னை தூஷிக்கிறார்கள். அவர்கள் தான் உன்னை முள்ளு போல குத்துறார்கள். அவர்கள் தான் உனக்கு இடையூறாகிறார்கள். எப்போதும் தேவன் உன்னை அழைச்சாரு. அந்த பழம அழைப்பின் பந்தய பொருள் இலக்கை நோக்கிற ஓடுகிறவராக இருக்க வேண்டும். அவர்களுக்கு தான் ஜீவ கிரீடம் கிடைக்கும். அவர்களுக்கு தான் வாழாத கிரீடத்தை பெற்றுக் கொள்வார்கள். அல்லேலூயா. என்ன பண்ண? ஓட்ட பந்தயத்தை ஓடுற, ஒழுங்குபடி ஓடு மகனே, ஒழுங்குபடி ஓடு மகளே. ஓட்ட பந்தயம் உனக்கு வைத்திருக்கிறேன், நீ என்ன பண்ண? பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் உனக்கு நிரந்தரமானது. அல்லேலூயா. வாசிப்பா 14 வாசிப்பா. சீயோனோ கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார். பாரு, நீங்க சொல்லுங்க. சீயோன் நம்ம கர்த்தர் கைவிட்டாரு, நம்ம ஆண்டவர் மறந்துட்டாரு நம்ம நினைக்கிறோம். அல்லேலூயா. அவர் மறவாத தெய்வம். உன் பேரை ஜீவ புஸ்தகத்துல எழுதிட்டார்னா, உன் பேரை நாம புஸ்தகம் எழுதிட்டார்னா, அவர் ஒருபோதும் மறக்கவே மாட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் மறக்கவே விட மாட்டார். சகோதரி உன்னை மறக்கவே விட மாட்டார். சகோதரி உன்னை மறக்கவே விட மாட்டார். அவர் மாறாதவர். அவர் எப்படி மறப்பார்? அவர்னா ஒரு நேலா சொல்லு பார்க்கலாம். நிஜமான தேவன், ஜீவனுள்ள தேவன், ஜோதிகளின் பிதா, அக்னியான தேவன், காணக்கூடாத தேவன் தான் காணும்படி மனுஷனுடைய ரூபத்திலே மனுஷகுமாரன் வந்தார். அல்லேலூயா. வார்த்தையாக தேவன் தான், அந்த வார்த்தை தான் மரியாளுடைய வயிற்றிலே மாமிசமாக வெளிப்பட்டார். ஏன் அவர் மாமிசமாக வெளிப்பட்டார்னா, மாமிசத்துல இருக்கிற நம்மளுக்காக காயங்களை அவர் நம்மளுக்காக பலியாகவே மாமிசம் ரத்தத்தோடு வெளிப்பட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் உன்னை கைவிடவே மாட்டார். நீ எந்த சாயல இருக்கிறியோ அந்த சாயல அவர் வெளிப்பட்டார். என்ன சாயல வெளிப்பட்டாரா? அந்த சாயல அவர் வெளிப்பட்டு அவர் நம்முடைய பாவ சாபத்தெல்லாம் என்ன பண்ணுறார்? தன் ரத்தத்தினால கழுவி அவர் இருக்க போற சாயலுக்காக நம்ம திரும்ப அழைத்தாராம். அதான் சபை, அதான் சுவிசேஷம். அப்ப திரும்ப அவர் இருக்க போற சாயல் என்னன்னா, அது தேவ சாயல். அப்ப தேவ சாயல நீ அடையணும்னா, நீ மீட்பின் ஆடில் இருக்கிறன்னா, உன்னை பரிசுத்தப்படுத்தி தகுதிப்படுத்தி இந்த சபையாகிய நாம் அந்த தேவ சாயலை பெற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. அல்லேலூயா. எப்படி நீ தேவ சாயல் ஆக போற? கரங்க தட்டு. இந்த ஆண்டு முழுவதும் பிரசவம் என்ன அழியாமை குறித்து தான் பண்ண போறேன். அப்பதான் நீங்க என்ன பண்ணுங்க, யாரும் தெரிஞ்சுக்கணும். போற இடத்துல அழியாமை குறித்து நிறைய பேசலாம். ஏன்னா நீ அழியாதவர். தேவனை ஒரு நாளும் அழிக்க முடியுமா? தேவனை அழிக்க முடியுமா? அங்க ராக்காலம் இல்லையா? அதே போல ராக்காலம் இல்லாத இடத்துக்கு போன அழியாமல் உள்ளவர். அல்லேலூயா. என் ஆவி, என் ஆத்துமா, சரீரத்தை தேவனுக்கு பிரியமா வைக்க போறேன் இந்த ஆண்டில். அல்லேலூயா. அவருக்காக எழுப்பி பிரகாசிக்க போறேன். அவர் பிரகாசிக்கும் போதுதான், பிரவேசிக்கும் போதுதான் மீட்பின் ஆண்டில் என்னை கொண்டு செல்வார். ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ, அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. தாய் கூட மறந்துடுவாங்க, தகப்பன் கூட மறந்துடுவாங்க, தகப்பன் கூட மறந்துடுவாங்க. ஒருவேளை தாய் கூட இல்லாம தகப்பன் இல்லாம இருக்கலாம். ஆனா அவர் சொல்றாரு, நான் உன்னை மறப்பதே இல்லை. எவ்வளவு பெரிய தேவன், எவ்வளவு இரக்கமே உருவானார்.
இரக்கமே மெழுகு தன்னை என்ன பண்ணுமா? உருக்கி கொண்டே இருக்குமா, ஒலி கொடுத்துட்டே இருக்குமா. அல்லேலூயா. ஆனா தன்னுடைய மெழுகு உருகுறது என்ன பண்ணதா? உருகாது. ஏன்? அது உருகுனாதான் அந்த ஒலி கொடுக்க முடியும். நல்லா புரிஞ்சுங்க. நீங்க என்ன பண்ணீங்க? ஒரு விளக்கு ஏத்துறீங்க, எண்ணெய் ஊத்துறீங்க, அந்த எண்ணெய் தீரணும். எண்ணெய் தீராம எரிய முடியுமா? எரிய முடியாது. அப்ப என்ன பண்ணா? உனக்காக ஒருத்தர் பலியாகி இருக்கிறாரு. உன்னை காக்கவே என்ன பண்ண? தன் ஜீவனை கொடுக்கிறாரு. தன்னை அழித்து உன்னை உருவாக்கினார். தன்னுடைய சாயலா. நல்லா புரிஞ்சுங்க. தன்னுடைய சாயலா. அல்லேலூயா. அவரை போல இருக்கிற, அவர் ரூபமா இருக்கிற அவரே நீதான். உனக்குள்ள அவரு, உனக்குள்ளதான் அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். உன்னை பேச வைக்கிறார், உன்னை நடக்க வைக்கிறார், உனக்கு ஜீவனை கொடுத்தவர் உனக்கு ஜீவனோடு வைக்கிறார், உன்னை போஷிக்க வைக்கிறார், உன் அப்பத்தின் தண்ணீரும் அவர் ஆசீர்வதிக்கிறார். என் மகனே, என் மகனே, நீ ஒன்றுக்கு குறைபடாதே. தாய் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதே இல்லை. அல்லேலூயா. நான் உன்னை உள்ளங்கையில வரைந்திருக்கிறேன். நான் உள்ளங்கையில வரைந்திருக்கிறேன். அல்லேலூயா. கணவன் கைவிடலாம், மனைவி கைவிடலாம், பிள்ளைகள் கைவிடலாம், கர்த்தரோ உன்னை கைவிடாத தேவன். அல்லேலூயா. அல்லேலூயா. விசுவாசம் அதிகமாக ஆக ஆக அவருடைய அற்புதங்கள் உனக்கு வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. 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 அடுத்த வாசிப்பா, 16 வாசிப்பா. இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது. பாருங்க, எல்லாம் இருக்காங்க. நீ என்ன எண்ணுகிற எண்ணங்கள், ஏக்கங்கள் எல்லாம் அது மதிலா என்ன பண்ணா? அவருக்கு முன்னதா இருக்கிறான். அது நல்லதெல்லாம் செய்வார், கெட்டதெல்லாம் விட்டுருவார். அல்லேலூயா. அன்னப்பறவைன்னு ஒரு பறவை இருக்கு, தெரியுமா? எவ்வளவுதான் அந்த அன்னப்பறவையில பால் நீ தண்ணியை கலந்தாலும் அந்த பாலை மட்டும் தான் இருக்குமா, தண்ணி என்ன பண்ணுமா? என்ன பண்ணுமா? அதே போல் நான் சகோதரனே, சகோதரியே, நீ உலகத்துல எங்க இருந்தாலும் பாவம் உன்னை அண்டிக்கொண்டே இருக்கணும். நீ அந்த அன்னப்பறவை போல இருக்கணும். நல்லதை மட்டும் எடுத்துக்கணும், கெட்டதை விட்டுணும். எப்படி இருக்கணுமா? நல்லதை மட்டும் எடுத்து என்ன பண்ணா? கெட்டதை விட்டுணும். நல்லா புரிஞ்சுக்கோ. நீ எப்படி பண்ணா? பிரிக்க தெரியணும். உலகத்தை பிரிக்க தெரியணும், பாவத்தை பிரிக்க தெரியணும், நீதியும் பாவத்தையும் பண்ணணும், பரிசுத்தத்தையும் பாவத்தையும் பிரிக்க தெரியணும். அந்த ஞானமுள்ள பிள்ளைகளா இருக்கணும். அப்படி இருக்கிற பிள்ளைகள் தான் சீயோன் குமாரர்கள், சீயோன் குமாரர்கள். இவர்கள் தான் மணவாளனை எதிர்கொண்டு மத்திய ஆகாயத்தில் அவரோடு செல்வார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர்கள் தான் எடுத்துக் கொள்ளப்படுவார்கள். அவர்கள் தான் சரீரம் மறுரூபம் ஆக்கப்படும். அந்த சரீரம் தான் தேவ சாயலை தரித்துக் கொள்ளும். அந்த சரீரம் தான் அழியாமல் உள்ள சரீரம். அந்த சரீரம் தேவனை போல இருக்கும், தேவனுடைய ரூபம் போல இருக்கும், அவரை போல இருக்கும், அவர் கர்த்தரூபம் போல இருக்கும். அவர் வார்த்தை அவர் உள்ள இருந்து என்ன பண்ணா? வெளிக்கொண்டு வரும். தேவா கரதி ஷாதா ரமண கரபா ரிமி ராக்கரபால ஷந்த ரிமி ராக்கரபால ஷந்த ஓ ரிமி ராக்கரபா. ஆண்டவர் உன்னை சுத்திகரித்துக் கொள்ளு, அற்புதத்தை நீ காண்பாய். அல்லேலூயா. 17 அல்லேலூயா 17. உன் குமாரர் தீவிரித்து வருவார்கள், உன் குமாரர்கள் தீவிரித்து வருவார்கள், உன்னை நிர்மூலமாக்கினவர்கள், உன்னை நிர்மூலமாக்கினவர்கள், உன்னை பாழாக்கினவர்கள், உன்னை பாழாக்கினவர்கள், உன்னை விட்டு புறப்பட்டு உன்னை விட்டு புறப்படுவார். கருணை தருவார். யாரோ பாழாக்கினாங்க, உன்னை யாரோ வேதனைப்படுத்துறாங்க, உன்னை யாரோ உனக்குள்ள போராடினார்கள், யாரோ உன்னை அவமானப்படுத்தினார்கள். இந்த ஆண்டு தேவன் அவர்களுக்கு என்ன பண்றாரு? அந்த போராட்டத்திலிருந்தும் அந்த கட்டிலிருந்து உன்னை விடுதலையாக்கி அவர்கள் எல்லோரும் உன் பாதத்தின் கீழே என்ன பண்றாங்க? போட வல்லமுள்ளவரா. அல்லேலூயா. அல்லேலூயா. புறப்பட்டு போவார்கள். அல்லேலூயா. அவங்க புறப்பட்டு போவார்கள். அல்லேலூயா. புறப்பட்டு போவார்கள். சகோதரனே, சகோதரியே, உங்க வாழ்க்கையில இருக்கிற தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை புறப்பட்டு போன்னு இயேசுவின் நாமத்துல புறப்பட்டு, இயேசுவின் நாமத்துல புறப்பட்டு சொல்லுங்க. இயேசுவின் நாமத்துல புறப்பட்டு போ அப்படின்னு சொல்லணும். அல்லேலூயா. அப்படியே போய் அல்லேலூயா. இந்த வார்த்தையை நீ கேட்டுட்டு நீ போயிட்டு அதே இடத்துல ரட்சனை நாங்கள் வாழ்க்கையில ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்க கை தூப்பாங்க. ஜெயிக்கணும். நான் ரொம்ப ஜெயிக்கணும். நான் 5 கோடி ஆத்துமான ஆதாயம் பண்ண ஒரு டார்கெட் வச்சுக்கிறேன். அல்லேலூயா. நான் ஜெயிக்கணும் ஆண்டவர்ல நான் இது வச்சுக்கிறேன். அப்போ உங்க டார்கெட் எப்படின்னா, நீங்க எந்தெந்த காரியத்தை ஜெயிக்கணுமோ அந்த டார்கெட் என்ன பண்ண? ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கணும். அதை பிரியப்படுத்தணும். அப்பதான் உன் வழிகளை செவ்வப்படுத்துவாரு. உன் வழிகளுக்குள்ள என்ன பண்ண? சத்துரு வர மாட்டான், துரத்தி விடுவார், எல்லாத்தையும் துரத்தி விடுவார். அல்லேலூயா. அந்த பாதை நித்திய பாதை. அந்த பாதையில சமாதானம் இருக்கும். அந்த பாதையில சமாதானத்தோட கடந்து போவ, சஞ்சலம் தவிப்போ அந்த பாதையில இருக்கவே இருக்காது. அல்லேலூயா.
உன்னை சுத்திகரிச்சுனா அற்புதங்களை காணும். உன்னை சுத்திகரிச்சுனா அற்புதங்களை காணும். அன்பான சகோதர சகோதரி, இந்த ஆண்டு கர்த்தர் உன்னை பெரிய ஆசீர்வாதத்துக்குள்ள கொண்டு செல்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்த வசனம் 18 வாசிப்பா. உன் கண்களை ஏறெடுத்து சுற்றிலும் பார். பாருங்க, உங்க கண்களை ஏறெடுத்து, ஒருவேளை சகோதரிகளே நீங்க கடந்து வந்த பாதையை, சகோதரனே நீங்க கடந்து வந்த பாதையை நோக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப துன்பமா இருக்கும், ரொம்ப வேதனையா இருக்கும். ஐயோ, இவ்வளவு பாதையை நம்ம கடந்து வந்தோம், இவ்வளவு துன்பமா இருந்துட்டோம், நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்துட்டு நீங்க என்ன கண்களை ஏறெடுத்து பார்த்தா ஒன்றும் நல்லதே நடக்காது, நல்லதே இருக்காது. ஹல்லேலூயா. ஆனா இந்த புதிய ஆண்டில் நீங்க ஏறெடுத்து பார்த்த அந்த காரியத்தெல்லாம் அப்படியே விட்டுட்டு என்ன பண்ண புதிய காரியங்களுக்கு படிங்க தம்பி. அவர்கள் எல்லாரும் ஏகமாய் கூடி உன்னிடத்தில் வருவார்கள். நீ அவர்கள் எல்லாரையும் ஆபரணமாக தரித்து மணமகள் அணிந்து கொள்வது போல நீ அவர்களை அணிந்து கொள்வாய் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். ஜீவனை கொண்டு சொல்லுவான். ஒரு ஆபரணம், யாரும் ஆபரணம் வச்சு நகை வச்சிருக்கீங்க. ஹல்லேலூயா. எல்லா சத்துருவும் என்ன பண்ணுவார் ஆண்டவர், ஒரு ஆபரணமா தரித்து என்ன பண்ணுவாங்க, உன் கைக்குள்ள போட்டுப்பியா. நான் சொல்றேன் கேட்டுக்க. அல்லேலூயா சொன்னா துர்ச்செய்தி கேட்டாலும் விரோதி கலங்க. ஆமென் சொல்லுங்க. அப்படியே அப்படியே அல்லேலூயா. உண்மைதான் சொல்றேன். உனக்கு ஆபரணம் இல்லாம இருக்கலாம், ஒருவேளை 1 லட்சம் தாங்கலாம் தங்கம். அல்லேலூயா. உன் எதிரிகள் எல்லாம் உனக்கு ஆபரணமா எவ்வளவு பெரிய. அல்லேலூயா. பாருங்க அந்த வாக்குத்தத்தம் பாருங்க எப்படி ஏசாயா எழுதுறாரு. வாக்குத்தத்தம் நல்லா கேளுங்க. ஏசாயா மிகப்பெரிய தீர்க்கதரிசி. ஏசாயா எழுதினதுதான் ஒன்னும் நடந்து கொண்டிருக்கு. நல்லா புரிஞ்சுக்கணும். ஏசாயா எழுதுனா ஒண்ணு நடக்குது. நீங்க வாக்குத்தத்தங்களை அதிகமா எங்க எடுத்து கொடுப்பாங்கன்னா ஏசாயா தான் அதிகமா இருப்பாங்க. அங்கதான் எல்லாமே இருக்கும். அங்க சிட்சிப்பு இருக்கும், ரட்சிப்பு இருக்கும், கிருபையும் இருக்கும். அல்லேலூயா. பரிசுத்தத்தை அதிகமா சொல்றாரு. அல்லேலூயா. ஏசாயா புத்தகத்தை அதிகமா படிங்க. ஏசாயா புத்தகத்தெல்லாம் நிறைய படிங்க. வேதத்தை நல்லா படிங்க. தெரியுதா? வேதத்தை நல்லா படிச்சாதான் சத்தியம் தெரியும். அல்லேலூயா. ஒரு நாளைக்கு நான் 100 வசனமாச்சும் படிப்பேன். வசனம் படிக்காம ஜெபம் பண்ண மாட்டேன். எனக்கு எப்பெல்லாம் வந்து பைபிள் எடுத்து படிச்சுட்டே இருப்பேன். என்ன பைபிளை படிப்பேன். அப்படியே பைபிள் சிந்தனையே இருப்பேன். அந்த விளக்கங்கள்லாம் கொடுங்க, அந்த மறைபொருளை கொடுங்க, எனக்கு பிரசங்கம் பண்ற மறைபொருளை கொடுங்க ஆண்டவரே அப்படி கேட்பேன். நான் ஞானம் இல்லாத ஆண்டவரை கொடுங்க சொல்லுவேன். அதில் மறைபொருள் கருபொருளை விளக்கம் சாதாரண வசனம். அதுதான் தியானி. என்ன பண்ண தியானி அடுத்த படி பார்த்தா. அப்பொழுது உன் வனாந்தரங்களும் பாலிடங்களும் வனாந்தர வாழ்க்கை. சகோதரி வனாந்தரத்துக்கு நம்ம விளக்கம். எனக்குள்ள வனாந்தரம், எல்லாருக்குள்ள வனாந்தரம். வனாந்தரம் இல்லாம, வனாந்தரம் இல்லைன்னா தேவனை நம்ம தேடவே மாட்டோம். தெரியுமா? தேவனை தேடவே மாட்டோம். உன்னை செழிப்பை கொடுத்துட்டா நீ கர்த்தரை தேடவே மாட்ட. உனக்கு சோதனை இருக்க வேண்டியது, சோதனையை நீயே தேடிக்கொடு. சோதனைக்கு வந்தா அந்த சோதனையிலிருந்து என்ன பண்ண விடுதலை ஆக்குறதுக்கு இந்த வனாந்தரமான இடத்தை ஒரு செழிப்பா மாத்தணும். அப்போ எனக்குள்ள ஒரு வனாந்தரம் இருக்கு. அது தேவனுக்கு பிரியமில்லாத வனாந்தரம். முதல்ல அதான் நீ சொல்ற மனுஷனுக்கு பிரியம் நான் ஒத்துக்க மாட்டேன். நான் என்ன நானே முதல்ல சொல்லிப்பேன். ஆண்டவரே, எனக்கு என்னுடைய ஆவி ஆத்துமாக்குள்ள ஒரு வனாந்தரம் இருக்கு, எனக்குள்ள ஒரு பாவம் இருக்கு. இந்த வனாந்தரமான இந்த பாவத்தை என்னிடத்து என்ன பண்ணுங்க, எடுத்துருங்க ஆண்டவரே அப்படின்னு தன்னை ஒப்பு கொடுக்குறான். பத்தியா, தன்னை பாவின்னு ஒப்பு கொடுக்குறான அவன் மேலதாங்க கிருபை வரும். நான் பாவியிலும் பாவி பிரதான பாவின்னு சொல்றான் பாத்தீங்களா, அவன் தான் தேவன் விட்டு வல்லமையா பயன்படுறான். அவன் பாவத்துக்கே போக மாட்டான். ஏன்னா பாவத்தை கண்டு அழுத்து போயிடும். அதாவது பாவத்தை கண்டு அது ஏன்னா பாவத்தை அவன் பார்த்துட்டான். ஆனா பரிசுத்தை அவன் பார்க்கல. என்ன பண்ணிக்கா, பாவத்தை பார்த்துட்டான், பரிசுத்தத்தை பார்க்கல. இந்த பாவத்தை விட இந்த பரிசுத்தம் மேன்மையானது. பாவத்தை விட பரிசுத்தம் மேன்மையானது. அதனால இந்த பாவத்தை பார்க்க விட்டுட்டானா, இயேசுவை பார்த்துட்டானா, இயேசு பின்னால ஒருத்தர் ஓடினானா அவன் பாவம் எப்பவும் அவன் சரீரத்தில் வரவே. அது துன்பமானாலும் துயரமானாலும் வேதனையானாலும் போராட்டமான எல்லாம் இருந்தாலும் அவன் சிலுவையை சுமந்தானா, சிலுவையை சுமக்கிறவன் கஷ்டப்பட்டு தான் போகும். சிலுவையின் பாதை எப்படியின் பாதை? சிலுவையின் பாதை மெத்தையான பாதையா இல்ல சிகப்பு கம்பளம் விரித்த பாதையா? சொல்லு பார்க்கலாம். சிலுவையின் பாதை பாடுள்ள பாதை, உனக்காக பாடுபட்ட பாதை, உனக்காக ரத்தம் சிந்தின பாதை, உன்னை மீட்க வந்த பாதை தான் அந்த சிலுவையின் பாதை. அந்த சிலுவையின் பாதைக்குள்ள நீ கடந்து செல்லணும். இந்த ஆண்டு சிலுவையின் பாதைக்குள்ள கடந்து, சிலுவையின் பாதைக்குள்ள
கடந்து சொல்லும். அந்த பாதை தான் என்னுடைய பாதை. அதை எதோ நான் சகிச்சு கொள்வேன். என்ன பண்ண ஏதோ சகிச்சு கொள்வேன். உலகம் சொல்லுவோம் இல்ல இல்ல போகாத இன்பத்தை என்ன பண்ண இல்ல உலக இன்பத்துக்கு வா வா வான்னு கூப்பிடாது. மாயே அது ஒரு புகை போன்றது. கொஞ்ச நேரத்தில் அந்த புகை என்ன பண்ணுவான் அப்படியே மறைச்சு போயிடும். இருள் வருது. அந்த இருள் என்ன பண்ணும் அவனை முன்ன அப்படியே விழுங்கிடும். போகாது. நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு பாதையும் பரிசுத்தமா இருக்கும். கர்த்தருக்கு பிரியமா இருக்கட்டும். மனுஷனை பிரியப்பட்ட நினைக்காத. மனுஷனை பிரியப்பட்ட தோல்வி எடுத்துடுவேன். மனுஷனை பிரியப்பட்ட ஏமாந்து போயிடுவேன். லாஸ் ஆயிடுவேன். நல்லா கேட்டுக்கோ. நீ மனுஷனை பிரியப்பட்டனா பிசாசை பிரியப்பட்டனா அர்த்தம். நீ கர்த்தரை பிரியப்படுத்து. அவர் உன் காரியத்தை எல்லாம் வாய்க்க செய்வார். கர்த்தரை பிரியப்பட்டு என்ன பண்றார்? உன் காரியத்தை என்ன பண்றார்? வாய்க்க செய்வார். அடுத்து படி பார்த்தோம். நிர்மூலமான உன் தேசமும் இனி குடிகளின் திரளினாலே உனக்கு நெருக்கமாக இருக்கும். நிர்மூலமாயிட்டாண்டவரே. என் வீடு நிர்மூலமாயிடுச்சு. நான் இருக்கிற இடம் நிர்மூலமாயிடுச்சு. என் வாழ்க்கை நிர்மூலமாயிடுச்சு. நான் வனாந்தரமாயிட்டேன். இந்த குடிகள் என்ன பண்ணுறோமா? அசல் சொல்லுது. இனி குடிகளின் திரளினாலே உனக்கு நெருக்கமாக இருக்கும். ஏமா திரள் என்ன தெரியுமா? ஒன்று இல்லம்மா சகோதரனே, ஒன்று இல்ல ரெண்டு இல்லம்மா. வானத்து நட்சத்திரங்கள் என்ன குடும்பமா? வானத்து நட்சத்திரங்கள் என்ன குடும்பம்? வானத்து நட்சத்திரங்கள் எப்படி இருக்கு? திரள் திரளா இருக்கு. அந்த திரளை போல உன்னை பெருக செய்வேன். கரங்களை அந்த வானத்து நட்சத்திரங்களை போல எப்படி திரள் திரளாதோ அது போல உன்னை மாற்றுவாராம். உன் வாழ்க்கை மாறுமா? எப்போது? கர்த்தருடைய அனுகிரக காலத்தில் இருந்து ரட்சணையின் காலத்தில் இருந்தினா அல்லேலூயா. அவர் சொன்ன சொல்லை காப்பாற்றுகிற தெய்வம். அல்லேலூயா. அவர் சொல்லி காற்று அடங்காது இருக்குமா? புயல் அடங்காது இருக்குமா? சொல்லு பார்க்கலாம். எல்லாம் அடங்கும். உனக்குள்ள இருக்கிற புயலை அடக்கிறவர் இயேசு மட்டும்தான். அல்லேலூயா. மனுஷனால் முடியாது. அல்லேலூயா. உனக்குள்ள வீசிக்கொண்டிருக்கிற சூறாவளி காற்றை அடக்கிறவர் இயேசு தான். ஏன்னா அந்த காற்றை உருவாக்குனவர் சொன்னார் அது கேட்கும். நீ சொல்லணும். இந்த காற்றை உருவாக்கினவரே எனக்குள்ள ஒரு காற்று சூறாவளியா இருக்குது ஆண்டவரே. என்னுடைய வனாந்தரமா இருக்குது ஆண்டவரே. எனக்குள்ள என்ன பண்ண மீட்பின் ரட்சணை மீட்பு எனக்குள்ள வரல. அந்த கிருபையின் வரல ஆண்டவரே. எனக்குள்ள மீட்கப்படல ஆண்டவரே. நான் சூறாவளியா இருக்கேன். அந்த காற்றை உருவாக்கினரிடத்தில் நீ சொல்லும் போதுதான் அந்த காற்று என்ன பண்ணா கீழ்ப்படி. அல்லேலூயா அல்லேலூயா. படகுல போயிட்டே இருக்காரு. என்ன பண்ண அலை கொந்தளிக்குது. பெருசு காற்று வருது. ஏந்து நம்ம காற்றையும் கடலையும் அதட்டினார். உடனே சொன்னாங்க இவர் யாரோ? காற்றையும் கடலை அதட்டினவர் இவர் யாரோ? இவர் யாருன்னா அற்புதங்களின் தேவன், அதிசயங்களின் தேவன், கடலை உண்டாக்கினவர், காற்றை உண்டாக்கினவர், வானத்தை உண்டாக்கினவர், சகல சிருஷ்டியை உண்டாக்கினவர், சகல சிருஷ்டி கர்த்தாவர் தான் எல்லாம் செய்கிறார். நீ உட்கார்ந்து கொண்டிருக்கிறாய் சகோதரி சகோதரி. உன் தேவன் எவ்வளவு பெரிய தேவன். மரணத்தின் அதிபதியை ஜெயித்த தேவன். அல்லேலூயா. மரணத்தின் அதிபதியை ஜெயித்த தேவன். மரணத்தை என்ன பண்ணுமா? ஜெயமா வீங்கின தெய்வம். நீ சாதாரண தெய்வமா வணங்குற தெரியுதா? சகோதரியே சகோதரனே, இந்த ஆண்டிலிருந்து நீ சாதாரண தெய்வத்தை வணங்கல. சர்வ சிருஷ்டியும் உருவாக்கிய தெய்வத்தை வணங்குற. உனக்கு எல்லாத்திற்கும் அதிகாரம் உண்டு. உண்டு. எல்லாத்துக்கும் அதிகாரம். நீ பார்க்கிறது எல்லாத்துக்கும் அதிகாரம் உண்டு. நீ சொல்லணும் அது அப்படியே ஆகும். அது விசுவாசம் போல. அல்லேலூயா. நம்பிக்கை வாசிப்பா. உன்னை விழுங்கினவர்கள் தூரமாவார்கள். உன்னை விழுங்கினவர்கள் தூரமாவார்கள். உன்கூட போராடுறவங்க தூரமாவா. பிசாசு தூரமாவா. சத்ரு தூரமாவா. உன் எதிரி தூரமாவா. உனக்கு வருகிற நேரிட்ட துன்பங்கள் தூரமாகும். வியாதி தூரமாகும். போராட்டம் தூரமாகும். உனக்கு பலன் வரும். உனக்கு ஆரோக்கியம் வரும். உனக்கு கிருபை வரும். உன்னை மகிமையா நடத்துவார். உன்னை போஷிப்பார். வெயிலாயிரும் உஷ்ணமாயிரும் உன்னை இராதே. நீ கர்த்தரோடு இருந்தா அல்லேலூயா. நீ கர்த்தரோடு இருந்தா அவர் உன் காயை பலப்படுத்துவார். உன் கரத்தை பிடித்துக் கொள்வார். அல்லேலூயா. மகளே பயப்படாத சொல்வார். அல்லேலூயா. திடங்கொள் மகனே பயப்படாத. திடங்கொள் சொல்வார். அல்லேலூயா. திடம் கொள்ளணும், பலம் பெறணும், ஆரோக்கியம் பெறணும். கர்த்தருக்குள் ஏற்றி பிரகாசிக்கணும். வாசிப்பான். பிள்ளைகள் அற்றிருந்த உனக்கு உண்டாயிருக்க போகிற என்ன சொல்ற? பிள்ளைகள் அற்றிருந்த உனக்கு உண்டாயிருக்க போகிற பிள்ளைகளும் இடம் எங்களுக்கு நெருக்கமாய் இருக்கிறது. நாங்கள் குடியிருக்கும்படி விலகீரு என்று உன் காதுகள் கேட்க சொல்லுவார்கள். அப்பொழுது நீ இவர்களை எனக்கு பிறப்பித்தவர் யார்? நான் பிள்ளைகளற்றும் தனித்தும்
சிறைப்பட்டும் நிலையற்றும் இருந்தேனே. இவர்களை எனக்கு வளர்த்தவர் யார்? இதோ நான் ஒண்டியாய் விடப்பட்டு இருந்தேனே. இவர்கள் எங்கே இருந்தவர்கள் என்று உன் இருதயத்தில் சொல்லுவாய். எல்லாமே கர்த்தருடைய கரத்துல என்ன பண்ணுறாங்க. ஒருவேளை ஆண்டவரே எனக்கு குழந்தையே இல்லை, என் வம்ச விருத்திக்காக நான் சொந்த பந்தம்லாம் இல்லாமல் நெருக்கமாக தனிமையாக இருக்கிறாங்க, தனிமையாக இருக்கிறேன். என் வாழ்க்கை எதுவுமே எல்லாம் பண்ணேன், தனிமையாக இருக்கிற ஆண்டவர்கள் சொல்லும்போது கர்த்தர் எல்லாவற்றையும் நேர்த்தியாக நம்மளுக்கு என்ன பண்ணுறான், கூட்டி சேர்த்து அவர்கள் மத்தியில் உங்களுக்கு என்ன பண்ணுறான், ஒரு சேமத்தை கட்டளைகள் தேவனா. என்ன பண்ண, நீங்க உன்னத தேவனை என்ன பண்ணுமா, பலனாய் பெற்றுக்கொள்ளும். உன்னத தேவனை பலனாய் பெற்றுக்கொள்ளும். அவருடைய மகிமைக்குள்ள என்ன பண்ண, நீங்க பிரவேசிக்கணும். அவர் பிரவேசிக்கத்தான் கர்த்தருடைய ரட்சணையின் நாள் உங்களுக்கு வரும். அவர் கிருபையின் நாளை உங்களுக்கு நடத்துவார். அவர் மகிமையாய் உங்களுக்கு கொண்டு செல்வார். அப்போ ஒரு பொருத்தனை பண்ணும். நீங்க போன வருஷம் எவ்வளவோ பொருத்தனை பண்ணி என்ன பண்ணீங்க, பொருத்தனை செய்யாம போயிங்க. இந்த ஆண்டுனாச்சும் ஒரு பொருத்தனை பண்ணி நீங்க புதிய ஆண்டை கடந்து செஞ்சீங்களா? அதே மாதிரி புதிய ஆண்டு தான் பொருத்தனை பண்ணணும் கிடையாது, புதிய ஆண்டு தான் பொருத்தனை பண்ண கிடையாது. ஒவ்வொரு நாளும் நீ பொருத்தனை பண்ணி இருந்து பாரு, கர்த்தர் ஒரு பட்சத்தில் இருக்கிறார். நீ அசைக்கப்படுவதே அசைக்கப்படுவதே நீ அசைக்கப்படாத இருக்கிறதுக்கு ஒரு பெருங்காற்று வந்து உன்னை அசைக்குதுன்னா, ஒரு சோதனை வந்து உன்னை அசைக்குதுன்னா, வியாதி பலவீனம் உன்னை அசைக்குதுன்னா, அதுக்கு என்னன்னா அந்த சோதனைக்காரரை துரத்துவதற்கு, அந்த சோதனைக்காரரை என்ன பண்ணுங்க, விரட்டுவதற்கு உண்மையில பலன் இல்லாம இருக்கிற, நீ பதரை போல இருக்கிற. நீ நல்ல வறுகோதுமையா இருந்த நீ எப்படி பதறான்னு நான் கேட்கிறேன். வறுகோதுமை கோதுமையில என்னது சிறந்தது, தானியத்தில் சிறந்தது. அல்லேலூயா. நீ நல்ல வறுகோதுமையை செய்த அப்பத்தை புசிக்க வேண்டிய நீ பதற இடத்துல எப்படி போனாலும் ஆண்டு கேட்கிறாரு. அதான் என்ன பண்ண, பதற உன் இருதயம் கலங்குது. இந்த ஆண்டுல நீ எதையுமே கலங்கக்கூடாது. உன் இருதயம் கலங்காது இருப்பதாக யார் சொன்னது? ஆண்டவரே சொன்னார். உன் இருதயம் கலங்காது இருப்பதாக சொன்னார். அல்லேலூயா. அப்போ உன் இருதயத்தை கலக்கிற எல்லா காரியத்தையும் எடுத்து போட்டு இந்த ரட்சணையின் அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்ளணும். ரட்சணையின் மீட்பை நாம் பெற்றுக்கொள்ளணும். கிருபையை நாம் பெற்றுக்கொள்ளும் போதுதான் நாம் பிரகாசிக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. வேலை ஏந்து ஒரு பொருத்தனை வார்த்தை கேட்ட நீங்க பொருத்தனை ஒரு தீர்மானத்தோடு என்னால் நிறைய சொன்ன தெரியுமாப்பா. எல்லாம் நல்லா வாங்கி கறந்து நல்லா பாடு, 30 நிமிஷம் நல்லா பாடு. ஒரு 10 நிமிஷம் லேட்டா வரை போறாங்க. ஐயா வந்து சொல்லுவாங்க, நல்லா ஏன் நல்ல கை காலம் உடனே கட்டுலாம் உடைங்க, கட்டுலாம் உடைங்க. முதல்ல சரி உடைங்க. வாழ வயதுள்ளவனா மாற்றுவார், வாழ வயதுள்ள மாற்றுவார். கத்தரால் ஒரு சேனைக்குள் பாய்ந்து ஒரு மதுரையோட தாண்டுவனே. இதான் விசுவாசம். நீங்க அநேக எல்லாம் கண்களை மூடுங்க. ஆவியை நிரம்புங்க, ஆவியை நிரம்புங்க. ஆவியை மனுஷனாக தேவனாய் மாறுங்க, தேவ சாயலாய் மாறுங்க, ஆவியோட சாயலாய் மாறுங்க. எல்லாம் ஒருபடப்படுங்க, எல்லா சிந்தனையை மாற்றுங்க, புதுசா சிந்தனையை சிந்திங்க. கர்த்தருடைய செயல் எல்லாம் உழைத்திருக்கிறார், கர்த்தர் கட்டெல்லாம் உழைத்திருக்கிறார், சகோதரியை கட்டெல்லாம் உழைத்திருக்கிறார், சகோதரியை உன்னோடு பேசியிருக்கிறார், சகோதரியை உன்னோடு பேசியிருக்கிறார். மகனே கிடமுழுகிறார், உன் வறட்சியெல்லாம் திரட்சியாய் மாற்ற வேண்டும், உன் வறட்சியெல்லாம் திரட்சியாய் மாற்ற வேண்டும். ஓ ரபா ரபா ஓ ரபா 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 ஓ ரபா 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 ஓ ரபா 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 ஓ ரபா ரபா. சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மையன்றி யாரும் இல்லை. மனிதரின் கூட்டத்தை பார்த்து உங்களுக்கு ஈடே இல்லை. சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மையன்றி யாரும் இல்லை. மனிதரின் கூட்டத்தை பார்த்து உங்களுக்கு ஈடே இல்லை. நீ சொல்லி உயர்வை பார்த்தறிந்த ஆராதனை
ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். ஆயிரம் காலங்களை மறந்தாலும் என்னை மறவாதவர், உள்ள கையிலே என்னை வரைந்தவர். என்னை நிர்மூலமாக்கினது, என்னை பாழாக்கின காரியங்கள் என்னை விட்டு புறப்பட்டு போவதாக இயேசுவின் நாமத்தினால் நாம் பெருக்கமடைய முடியாதபடி என்னை நெருக்கின காரியங்கள் என்னை விட்டு புறப்படட்டும். ஊழியத்தை விட்டு புறப்படட்டும், சபையை விட்டு புறப்படட்டும், குடும்பத்தை விட்டு புறப்படுவதாம். என் சத்துருவை எனக்கு ஆபரணமாய் கொடுக்கிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார். என்னை விழுங்கின காரியங்கள் எனக்கு தூரமாவதாக, என்னை விழுங்கின பரிசுத்தத்தை விழுங்கின, ஜெபத்தின் நேரத்தை விழுங்கின எல்லா காரியங்களும் என்னை விட்டு தூரமாய் போவதாக. ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, குடும்பங்களை ஆசீர்வதிங்க, பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. ரட்சணையின் நாளை பெற்றுக்கொள்ளும், கிருபையின் நாளை பெற்றுக்கொள்ளும், மீட்பின் நாளை பெற்றுக்கொள்ளும். எகபோத்தை பெற்றுக்கொள்ளும், எகபோத்தை பெற்றுக்கொள்ளும்.